ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் சீலிங் ஃபேன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஃபேன் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஏன்னா இதுக்காக நம்ம சேர் எடுத்து போட்டு அது மேலே ஏறி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம கீழே இருந்தே எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் டஸ்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு டஸ்டர் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை திரும்பவும் 2 கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குச்சியில் நம்ம வந்து அதை வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் வந்து முதல்ல சொன்ன அந்த குச்சியை விட இந்த மாதிரி வைப்பர் பயன்படுத்தி நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த ஸ்பாஞ்சை வந்து 2ஆக கட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஃபேனோட விட்த்து வந்து கரெக்டாக இருக்கும் இதில் செட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம 2 பீஸாக இந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணிட்டோம். இதை வந்து திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சென்டரில் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாஞ்சை திரும்பவும் நம்ம சென்டரில் வந்து இன்னொரு கட் பண்ணணும். அதாவது சைடை கட் பண்ணக்கூடாது. நீங்கள் வீடியோவை கவனமாக பாருங்கள், அதுபடியே செய்யுங்க. அந்த சைடில் கட் பண்ணாமல் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும். அந்த 2 பீஸையுமே திரும்ப நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே இந்த வைப்பரை போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த வைப்பரில் நம்ம ஒட்டி செஞ்சால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த வைப்பரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் வந்து ஃபுல் வீடியோலையும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம இனிமேல் இதை ஒட்ட போகிறோம். அதாவது சென்டரில் வந்து அந்த ஓட்டை இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபேனோட பிளேடு வந்து அதில் கரெக்டாக போகும். சைடு வந்து ஜாயின் பண்ணி தான் இருக்கணும். இப்போது நான் வந்து க்ளூகன் பயன்படுத்தி இதை ஒட்டுறேன். இது வந்து க்ளூகன் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா கையில் வந்து அது சூடெல்லாம் பட ரொம்ப சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்சை வந்து அதில் வந்து ஒட்டிடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இந்த வேலையை. நம்ம இந்த மாதிரி நம்ம இப்போ ஒட்டிடுவோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அதாவது 2 சைடும் ஜாயிண்டாக இருக்கணும். சென்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல், ஒரு ஓட்டை இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபேனோட பிளேடு வந்து கரெக்டாக அதில் போகும். அதுக்காக தான் இப்போது இந்த குச்சியில் நம்ம வந்து சென்டரில் வந்து ஒட்டிடலாம். இதுவுமே நான் வந்து க்ளூகன் பயன்படுத்தி தான் நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் வைப்பர் போட்டிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா வந்து அதில் பயன்படுத்தும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் அதை நான் போட்டிருக்கேன் அந்த இமேஜை. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு குச்சியில் தான் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது நம்ம மோப்பு, சாதாரண மோப்போட ஒரு இதில் தான் எடுத்து அந்த கம்பு வீட்டில் இருந்துச்சு, அதில் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டிட்டோம். நம்மளோட ஃபேன், சீலிங் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி ஏதாவது நினச்சி நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் உங்கள் ஃபேனில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரொம்பவே நீட்டாக வந்துடும். நான் வந்து டெமோவுக்காக சும்மா வந்து அதை காமிக்கிறேன். அப்படி பாருங்கள், அழகாக நம்ம இந்த மாதிரி சுலபமாக கீழே இருந்தே பண்ணிடலாம். கை கூட வெயிட் எதுவும் வராது. யார் வேணாலும் பண்ணலாம். வெயிட்டே இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்க்கலாம் இதில் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் ஒரே ஒரு தடவை தான் நான் இந்த மாதிரி டெமோ பண்ணியிருக்கேன். அதுலேயே இந்த அளவு டஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் சோப்பு அது மாதிரி ஏதாவது வேணுன்னா கூட தண்ணியில் போட்டு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்